சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 66 அதிகாரம் 9 பெறப் பண்ணுகிறான் நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. மாத்திரமல்ல, எத்தனையோ குறைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லா குறைவும் தம்முடைய சிலுவை மரணத்தினால் நிறைவாக்கி நமக்கு கொடுத்து விட்டார். அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுந்தரிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கி கொடுத்து விட்டார். ஆகவே நிறைவானது வரும்போது குறைவானது ஒடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எல்லா குறையும் தீர்த்து வைக்க தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். ஆகிய அதிகாலையில் அவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு அவரை போற்றி துதித்து கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில நன்மைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தி நன்றிபடி ஏறெடுத்து கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரியாக, ஒரு நல்ல ஆத்மாவாக, விசுவாசியாக வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் காரியங்கள்லாம் முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுற அழுது கொண்டிருக்கிற தகப்பனை ஏசப்பா ஸ்தோத்திரம். மனவேதனையில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஆண்டவர் நல்ல அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தகப்பனை ஏசப்பா குறைவை நிறைவாக்க ராஜா. ஆண்டவர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனை ஏசப்பா. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்க்க தகப்பனை கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகள் தகப்பனை இன்னும் நல்ல படிப்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் வேத தியானத்திலும் தகப்பனை நம்மை ஆராதிக்கிற தகப்பனை ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனை ஏசப்பா. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனை. சபையை ஆசீர்வதிங்க தகப்பனை ஏசப்பா. சபை கூடிவதில் விட்டு விடாதீங்கன்று சொன்ன தகப்பனை. ஆண்டவர் ஏசப்பா, எல்லாரும் சபை கூடி வரும்போது வருமானத்தோடு ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, உடைய வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, தேசத்துக்காக ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. சோத்திரங்கத்தாவே, துதிக்கான மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.